அந்த பேரே பாருங்க, ஆகாசங்கிற வார்த்தை வந்து ரொம்ப வசீகரமான ஒரு வார்த்தை பேசுகிறாங்க. படிக்கும் வந்து சார் முஸ்லீகதை படித்தேன். இந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் ஒரு ஆள் வந்து பேசுகிறாரு அப்படின்னா அவரு தான் ஆகாசம் முத்து முதல் இது. அப்புறம் மறந்துட்டோம். பாப்பா காலையில் டீ சாப்பிடுங்க, நாங்கள் டீ சாப்பிடலாம். அப்போ நாங்கள் டீ கடிக்கிறதா அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஆஃபீஸில் உட்காந்துருக்கவே மாட்டோம். எனக்கு எல்லாமே வெளியே இருக்கும் வேலையெல்லாம். அப்போ வந்து இவர் பார்க்கப்பெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கும். அப்போ எப்போ படைப்பை பற்றி பேசிக்கிட்டே இருப்பார். ஆனால் இவருடைய அவுட்புட் நமக்கு தெரியாது. அப்போ ஆகாசத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது. சரி, ஏதோ ஒரு உதவிக்கு நான் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்காரு, வேலைக்கு செஞ்சுருக்கான்னு விஷயம் கடந்து வந்தாச்சு. ஒரு நாள் பார்த்தா எங்கள் வீட்டு பக்கம் அண்ணா நகர் சைக்கிள் ஊட்டிக்கிட்டு என் பேரை சொல்லி கூப்பிடுது. பார்த்தா ஆகாசம் எங்கே அப்படின்னா நான் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் சந்தா பிரிவில் வேலை செய்யணும். இப்படி தான் எனக்கு அறிமுகமாக. அப்புறம் ஜல்லிக்கட்டுத்தில் போய் உட்காந்துட்டார். ரொம்ப தீவிரமாக போராடி ரொம்ப மிக ஒருத்தர் வந்து எழுத்தாளர் படைப்பாளியாக மட்டும் இல்லாமல் களத்தில் இறங்கி வேலை செய்கிறதுக்குன்னு ஒரு தைரியம் வேணும், திணவு வேணும். அந்த திணவு வந்து அப்படியே ஆகாசத்துக்கு இருந்துச்சு. அப்புறம் வந்து சில கருத்துக்கள் எல்லாம் வன்மையாக கோடங்கிக்கான கல்குதிரையில் இயக்குவார். நாவல்கள் வந்து கட்டச்சு செய்வார். எனக்கு கூட ஒரு 300 பக்கத்தில் ஒரு பெரிய திரைக்கதையை அவர் தான் எனக்கு கட்டச்சு பண்ணி அதை திருப்பி எழுதி கொடுத்தார். அப்போ வந்து 2 பேரும் ரெகுலராக நாங்கள் எழுதி செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அதனால அந்த படம் வளரல, அது மாதிரி இருக்குது. இப்போ என்ன இப்படி தினவிதழ் என் கையில் கொடுக்குறாரு. புத்தக கண்காட்சியில் பார்த்தா ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஆனால் இவ்வளோ புது படைப்பாளிகள், எவ்வளவு நம்ம இயல்பான ஒரு இதழை கொண்டு வந்திருக்காரு. இவ்வளவு காலங்கள் கழிச்சு, அதாவது ஆதியில் வந்த கனையாளி மாதிரி இதெல்லாம் போட்டி போடுற மாதிரி ஒரு இதழ் கொண்டு வந்திருக்கேன்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அந்த கதைகளையும் அந்த கதைகளையும் எல்லாமே படிச்சு பாருங்க. எல்லா கதையுமே ஐயனார் ஈடாடி, இப்படி ஸ்ரீனுவாக தூக்குதொடர் கதை, எல்லா சுஜித் லெனின் எழுதின ஒரு நவீனமான ஒரு கதை, இப்படி எல்லா கவிதையும் அப்படித்தான். கட்டுரைகள் எல்லாமே அவருடைய அந்த இதழ் நடத்துறதுக்கான ஒரு விளக்கம் கொடுத்த முன்முறை, அதுவும் நல்லா இருந்துச்சு. இப்படியான ஒரு ஆகாசத்துக்கு நன்றி. முதல்ல 2ஆம் நேரத்தில் வந்து இன்னொரு ஃபோன் பண்ணுறாரு. சார், நான் வந்து ஒப்லாமோன்னு ஒரு ரஷ்யன் நாவல் கொண்டு வந்திருக்கேன், நீங்கள் வாங்க அப்படின்னா. நான் இப்படி ஒரு பேரை வந்து நான் உடனே இவான் கான்சரோன்னு ஒரு பேர் வந்து கூகுளில் அடித்தா இவானெல்லாம் வருது. நடிகை இவானா வருது, என்னென்னமோ வருது, இவான் துர்கனேவெல்லாம் வருது, ரஷ்யனோட பேர், டைரக்டர் பேர், ஹீரோ பேர் எல்லாம் வருது. இவான் கான்சரோன்னு ஒரு பேர் அவங்களும் பதிவு. ஒரு எழுத்தாளரை வந்து அவர் எங்கே கண்டுபிடிச்சாருங்கிறத பயங்கர ஒரு புதிதாக ஒரு மாய யதார்த்தமாக இருந்தது. இது ஆகாசத்துக்கும் சாருக்கு தான் தெரியும் எப்படி கண்டுபிடிச்சாரு. இப்படிப்பட்ட ஒரு நாவலை நான் அவசரமாக தான் படித்தேன். ஆனால் நான் படிச்சுருக்கேன். என்ன அவர் வந்து சார் வந்து நான் வந்து மகாரதி இந்த பேருக்குன்னா நம்ம கௌரவிச்சுக்கார உன்னதத்திலே நான் அமிர்தாவில் கல்வி எழுதியிருக்கேன். நான் அமிர்தாவில் வந்து அந்த கலவாய் சுந்தரம் போது அந்த கவிதையை நான் படிச்சுட்டு ஒரு பெண் கவிஞராக இருப்பாரோன்னு கூட நான் நினச்சிருக்கேன். இந்த நாவலை படிக்கும்போது ஒன்று தெரிஞ்சிச்சு. அது என்னென்னா, அந்த நாவலுடைய சார் எழுதிய ஒரு முன்னுரையாக போதும் பேசுறது. ஒரு 2 மணி நேரம் பேசலாம். இந்த நாவலுக்கான அத்தனை விஷயத்தையும் அந்த முன்னுரையில் சொல்லியிருக்காரு. இது கூட என்னென்னா, 19ஆம் நூற்றாண்டில் ரஷ்யா இருந்த நிலையும் சொல்லியிருக்காரு. ஜார் மன்னரோட அந்த ஆட்சி கூட அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த கதை நாவல் உள்ளே போகிறதுக்கு ரொம்ப பயன்பாடாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இந்த நாவல் வந்து உச்சரிக்கிறது ரொம்ப கடினமான ஒரு பேர், ஒப்பலமோ. ஆமாம், ஒப்பலமோ அப்படிங்கிறது வந்து சிலர் இந்தியில உச்சரிக்கலாம், குறிலா உச்சரிக்கலாம், என்ன உச்சரிக்கலாம். இவான் கான்சரோ வந்து இது 3 நாவல் எழுதியிருக்காரு, பயணப்பட்டு எழுதியிருக்காரு. இது என்னென்னா, இந்த நாவல் எப்படின்னா, அந்த கதாநாயகனோட பெயரே வந்து அதுதான். செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் வந்து இந்த கதை நடக்குது. அவருடைய வந்து முதல் 50 பக்கம் நம்ம படிக்கும்போது ஒரு நவீன நாடகம், நவீன திரைக்கதை எல்லாம் கலந்த மாதிரி. சரி, அவர் வந்து 1859 இப்படி ஒரு படைப்பு அவர் எழுதியிருக்காரு. ஒரு சோம்பேறி, ஒரு அன்றாட வாழ்வில் அர்த்தமின்மையாக வாழக்கூடியவன், எதை மீதுமே நம்பிக்கையற்றவன், இதெல்லாமே வந்து சாதனை பின்னால் விரிவாக அந்த கதையை மொழிபெயர்க்கும் போது நிறைய சிரமம் இருந்தது. ஏன்னா இவருக்கு வந்து ரொம்ப லெகுவான ஒரு அந்த கதையை படிக்கிறதுக்கான ஒரு மொழியை அவர் கையாண்டு, அது வந்து அவருடைய மொழிபெயர்ப்பில் அது ஒரே வழியில் வந்து அவர் சொல்லும்போது தமிழ் ஒரு வார்த்தையாக யூஸ் பண்ணியிருக்காரு. சோம்பேறிகளெல்லாம் அவர் சொல்லும்போது இன்றைக்கி வந்து என்னென்னா, அவர் வெளியில் எழுதிட்டார் சார். ரொம்ப புருஷ்டமாக இருந்தது. பாலகுமாரனை பற்றி வனநிலவன் கதைகள் தான் பாலகுமாரன் ஆரம்பத்தை திருத்தி போடுறதா அவர் வந்து முன்னுரை. அந்த மாதிரி இவான் துர்கனோவுடைய மிகச்சிறந்த படைப்பு நம்ம எல்லாருமே படிச்சிருக்கோம். அதிகார தோரணை இருக்கிற ஒரு தந்தை, அதற்கு கீழே இருக்கிற ஒரு வேலையாட்களுடைய அடிமைத்தனத்தை நம்ம எப்படி பயன்படுத்துகிறான், சூழ்நிலை அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம இது பண்ணலாம். அப்படியான ஒரு வெளியே ரொம்ப ஒரு யதார்த்தமாக இருக்கும் அந்த வெளியே. இது கனவா இல்லை வந்து நிஜமா, அப்படியான ஒரு வெளியில் வந்து அந்த கதையை சொல்லிகிட்டே போகிறார் அவர் இவான் கான்சரோ. இது என்ன எல்லாருமே இப்போ வந்து வாசிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
ஒரு பெரிய நாவலாம் கிடையாது. ஒரு 270 பக்கம்ங்கிறது வந்து ரொம்ப வாசிக்கணும். அது இல்லாமல் என்ன, இது ரொம்ப லெவுவாக இருக்குது, முடிவு மிக லெவுவாக இருக்குது படிக்கிறது. இன்னொன்று என்னென்னா, இதோட சின்ன சின்ன வாக்கியங்களை சார் வந்து பயன்படுத்துது. அது வந்து எப்பவுமே டாஸ்டாயெவ்ஸ்கியோ அந்த மொழிநடைக்காக தான் அவங்க ரொம்ப, ஏன்னா கதையை எல்லாருமே எழுதிடுவாங்க. இப்போ இதுக்கு வந்து எல்லாருமே ஒரு 10 கதையை சொல்லணும்னா அழகாக சொல்லிடுவாங்க, சம்பவங்களை சொல்லிடலாம், கதையாக வைக்கலாம். ஆனால் அப்படி இல்லை, எழுதும் போது என்ன எழுதுறோம், அது ஒரு திரைப்படமாக இருந்தாலும் அதுக்கு ஒரு மொழி இருக்குது. திரைக்கதை எழுதுறது கூட ரொம்ப சொல்லுவாங்க, எடுக்கிறது ஒன்று இருக்குது. ஒரு ஒரு உயிர்கள், நடமாடக்கூடிய உயிர்களை வச்சு ஒரு கதை பிம்பத்தை உருவாக்குறது ரொம்ப கடினம். சார்பில் தெரியும் எவ்வளோ கடினம், எத்தனை டேக் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு திரைப்பட இயக்கிறது. அதே மாதிரி எழுதும்போது ஒரு மொழிநடை இருக்குது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மொழிநடையில் இந்த நாவல் உட்காருது. மூலம் எப்படின்னு தெரியல, சார் தெரியல, அவர் பேசுவார். ஆங்கில மொழியாவே நல்லா அவர் வந்து ஆங்கில மொழிபெயர்த்து அவர் வந்து மிக சிறந்த மொழிபெயர்த்திருப்பார். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு நாவல் கவனிக்காமல் போனது தான் எனக்கு தெரியல. அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அர்த்தமின்மையாக வாழக்கூடிய ஒரு சோம்பேறி எல்லா வசதியும் இருக்குது. அவன் வந்து ஒரு காதலி இருக்கா, அதையும் அவன் என்ன பயன்படுத்தினாலும் பயன்படுத்தியா அப்படின்னு ஒரு புதிய ஒரு அந்த நாவல் நீளுது. அதே மாதிரி பயன்படுத்தின அந்த அர்த்தத்தில் சொல்கிறேன். ஏன்னா சிரிக்கிறார் கமலக்கண்ணன், அப்படியெல்லாம் இல்லை. அதாவது வந்து திருமணம் பண்ணினாரா பண்ணலையா, அவள் ஓட செஞ்சு எனக்கு ஒரு விரக்தியில் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜாக்கர்னு ஒரு வேலையாட்களோட, அவன் வந்து வேலையாட்கள் மட்டும் அந்த வீட்டில் இருக்கிறான் அப்படின்னு. இது வந்து எனக்கு ஒரு 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 திரைக்கதை ஆக்கலாம் போல் இருக்குது. அதே மாதிரி இது வந்து ஒரு அப்படின்னு சொல்கிறது ஒரு நவீன நாடகமாகலாம். நவீன நாடகத்துக்கான ஒரு ஒரு 2 சிறுகதைகள் 4 கவிதைகள் வாங்கி போட்டு அதெல்லாம் பண்ணாமல் பண்ணுறது ஆகாச முத்துக்கான ஒரு வாழ்க்கை நான் நினைக்கிறேன். தொடர்ந்து இதழ்கள் கொண்டு வாங்க. நான் சந்தாதாரம் தான், எனக்கு விட மாட்டேன். அதனால் அது இதழில் வந்து எனக்கு வந்துடு. இருந்தாலும் எல்லாரும் வந்து முடிந்த அளவுக்கு பண்ணுது. ஏன்னா இது வந்து ஒரு நம்ம ஒரு நாவலுக்கான ஒரு பாதிச்சு ஒரு அனுபவத்தை கொடுக்குது. தமிழில் வந்து இப்படியான சிக்கல்கள் வர்றதுங்கிறது பாராட்ட வேண்டிய விஷயம். அதே மாதிரி இந்த நாவல் வந்து எல்லாரும் படித்து பாருங்கள். ஒரு பிரதி ஒரு நாடகத்திற்கு ஒரு திட்டத்தை ஒழிஞ்சிருக்கு. இந்த வாய்ப்பு கொடுத்து எல்லாரும் இந்த ஆகாசமுத்துக்கும் கலப்பை ராமசாமிக்கும் ஒரு நேரம் பொறுமையாக